டே 5. இன்றைக்கி நாங்கள் டே 4ல் கட் பண்ணின ஃபேடு ஸ்கர்ட்டை தைக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் தையல் அளவு 1/2 இன்ச். ஸோ இதில் நான் வந்து சைட்டை முதல்ல 1/2 இன்ச்சுக்கு தைக்க போகிறேன். அதாவது 2 சைடும் தைச்செடுக்க போகிறேன். இதில் டே 4 வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் இப்படி செய்கிறதால தைக்கேக்க வந்து இடுப்பளவு குறைஞ்சி போகாதான்னு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், இது வந்து லாஸ்டிக் போட போகிற ஸ்கர்ட். 15 தான் என்னோடய வெஸ்ட் அளவு. நான் கிட்டத்தட்ட 20 எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் லாஸ்டிக் போட்டு மேனேஜ் பண்ணிக்கல. லாஸ்டிக் ஸ்கர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வெஸ்ட் அளவு சின்னதாகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் வெஸ்ட் அளவு எடுத்து தைக்க போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு ஏற்கனவே 1/2 இன்ச் தையல் அளவு எக்ஸ்ட்ரா விட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அது சின்னதாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 1/2 இன்ச் தான் பிடிச்சி தைச்சிருக்கிறேன். இது ஒரு சைடுக்கானது. நாங்கள் இப்போ மற்ற சைடையும் இதே மாதிரி தைச்செடுப்போம் 1/2 இன்ச்சுக்கு. 1/2 இன்ச் என்றது நீங்கள் வந்து கூடுதலாக பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில நேரம் இடுப்பு சுற்றளவுகள் வந்து கூடி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளவு தையல் அலவன்ஸ் மார்க் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு மார்க் பண்ணி தைச்சிருங்க. நீங்கள் புதுசாக தைக்க நீங்கள் சோக் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட துணி வந்து அங்கே இங்கே விலகாமல் இருக்கிறதுக்கு நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிற மாதிரி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஈஸியான ஒரு வேயை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த தையல் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். கை படிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஊசி வச்சு தைச்சிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு இது 2வது சைடும் நாங்கள் தைக்கிறோம். இப்போ தைச்சி போட்டு அதையும் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். 1/2 இன்ச் தைச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு மேலே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற பட்டி தைக்க போகிறோம். இந்த பட்டி தைக்கிறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி 3 இன்ச்சுக்கான துண்டு எடுத்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் 1/2 இன்ச் 1 இன்ச் போகுது. அது 2ஆம் மடிக்கைக்கு எனக்கு 1 இன்ச் லாஸ்டிக் போடுறதுக்கு வரும். இதை நான் வந்து 21 எடுத்துருக்கிறேன். ஏண்டா 1/4 இன்ச் மடித்து தைக்க போகிறேன் சைட்டில். சின்னதாக ஒரு தையல் போட்டால் காணும். இல்லை நீங்கள் பெரிய தையல் போட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட தையல் அளவை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் துணியை விடணும். ஸோ 2 சைடும் தைக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல பக்கம் கவனமாக தைக்கணும். ஸோ சில நேரம் சிலர் தைக்கல இது வந்து மற்ற பக்கம் தைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் தைக்கல கவனமாக நல்ல பக்கத்தை பிடிச்சி மடித்து தையுங்க. 2 பக்கமும் சைட்டில் நாங்கள் தைச்சதுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் ஸ்கர்ட்டில் வச்சு மடித்து ஜாயின் பண்ணலாம். இதில் 2-3 விதமான வே இருக்குது. நீங்கள் வந்து தையல் அலவன்ஸ் வழியில் தெரியாத மாதிரியும் தைக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு பேசிக் கண்டபடியாக நான் உங்களுக்கு தையல் வெளியில் தெரிகிற மாதிரி தான் இதை ஜாயின் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் அது ஈஸியாக தைச்சி கொள்ளலாம். உங்களுக்கு தைச்சிட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓவர்லாக் பண்ணலாம். இந்த இப்படி 2ஆக மடிச்சிட்டு உங்களோட மெயின் கிளாத்தோட வச்சு தைச்சிடணும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் உங்களுக்கு அவுட்டிருக்கிறேன். அவுட்டுட்டு நீங்கள் நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கமாக வச்சு 1/2 இன்ச் பிடிச்சி தைங்க. ஏன் நான் அவுட்டுறேன்னு சொன்னால், இல்லாட்டி உங்களுக்கு இந்த துணி வந்து வெளியில் எழும்பி நிற்க பார்க்கும். அதனால் ஒரு சைடுக்கு நீங்கள் வந்து தையலை கொஞ்சமாக 1/2 இன்ச்சுக்கு பிரித்து விட்டால் காணும். பிரித்து விட்டுட்டு நீங்கள் இந்த பட்டியை வச்சு தைச்சா சரி. பட்டி 2ஆக மடிச்சிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்டிக் போடுற மாதிரி பட்டியை 2ஆக மடித்து இந்த துண்டு வந்து வளைவாக இருக்குது இடுப்பு துண்டு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நேராக பிடிச்சி வச்சு தையுங்க.
தைச்சி முடிக்க உங்களுக்கு ரெண்டும் சரியளவாக வரணும். ஒரு வேளை நீங்கள் புதுசாக தைக்க உங்களுக்கு அந்த பட்டியும் இடுப்பளவும் சரியாக வரையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி தையுங்க. என்னடா இதுக்கு லாஸ்டிக் போட போகிறன்றபடியாக உங்களுக்கு அந்த இடுப்பில் கொஞ்சம் சுருக்கம் நின்றாலும் வந்து எந்த இதுவும் தாக்காது. இல்லாட்டி பிரித்து போட்டு தைக்கலாம். இந்த பாருங்கள் இடுப்பு வடிவாக வந்துட்டது. இப்போ நாங்கள் கீழே மடித்து தைக்க போகிறோம். கீழேயும் நான் அரேஞ்ச் தான் தையலளாக விட்டபடியாக நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் அதை மடித்து திருப்புறேன். இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹெம்ப் ஷூ யூஸ் பண்ணலாம், ஹெம்ப் ஃபுட். நான் அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இந்த ஹெம்ப் ஃபுட் யூஸ் பண்ணுற நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக உங்களுக்கு சின்னதாக தையல் மடித்து வரும். அகெயின் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே அதை வச்சு தைச்சு பழகினீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு. அது சம்மந்தமான வீடியோ நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதையும் போய் ஒருக்கா பாருங்கள். அந்த ஃபுட் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இல்லை எனக்கு நான் மடித்து தைக்க போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வடிவாக தைச்சிக்கோங்க. திருப்பியும் நான் சொல்கிறேன், இது எந்த தையல் அலவன்ஸ் அரேஞ்ச் போட்டபடியாக நான் வந்து 1/4 இன்ச் மடித்து தைக்கிறேன். ஆனால் இதை பிடிச்சி இழுத்துறாதீங்க. இழுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கர்ட்டுக்கு வந்து ஈஞ்சு பட்டு போயிடும். அது வந்து நீங்கள் எந்த துணியில் தைச்சாலும் பரவாயில்லை, இழுத்தீங்கன்னா ஈயும். ஏன்னு சொன்னால் இந்த துணி கட் பண்ணியிருக்கிறோம் ஃபேடே ஸ்கர்ட், இது வந்து மோஸ்ட் க்ராஸ் ஓவராக தான் இருக்கும். ஸோ இழுத்துறாதீங்க தைக்க. இழுத்தீங்கன்னு சொன்னால் சுருக்கங்கள் விழப்பாக்கம் ப்ளஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த துணி ஈஞ்சு பட்டு போயிடும். கொடுத்து தான் எப்போவுமே வந்து குடவட்ட ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் தைக்கணும். குடவட்டன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எது தைக்கிறதா இருந்தான்னா தையலை வந்து கொடுத்து தையுங்க. இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு பக்கம் ஈஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி தொஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி போயிடும். கிட்டத்தட்ட பாதி நாங்கள் தைச்சிட்டோம். உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். நான் சின்ன தையல் போட்டிருக்கிறேன். சின்னதாக தான் தைக்கணுமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் இல்லை. சிலர் வந்து 1 இன்ச் 2 இன்ச் தையல் அலவன்ஸ் விட்டு பெரிய மடிப்பாக வச்சு தைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில துணிகளுக்கு வந்து நீங்கள் பெரிய ஹெம்ப் போடுவீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கர்ட் வந்து நல்லா பாரம் பிடிச்சு கீழே பிடிச்சு கொண்டு நிற்கும். அப்போ பறக்காது அந்த ஸ்கர்ட். அந்த மாதிரியான சில ரீசனுக்காக உங்களோட ஹெம்மை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹெம்மாக போடுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் சிலர் வந்து ஸ்ட்ரிப்ஸ் அதுகள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பெரிய ஹெம் தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அரேஞ்ச் தான் தையல் கொடுக்கணும், 1/4 இன்ச் தான் தைக்கணுமன்றது எந்த ரூலும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கையும் அதே அளவை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ நீங்கள் முதல்ல வந்து இதை தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ முதல்ல 2 பக்கம் சைட்டும் தைச்சினாங்க. பிறகு நாங்கள் பட்டி தைச்சி பிறகு கீழே வந்து மடித்து தைச்சிட்டோம். இது ஒரு சிம்பிளான ஒரு குடவட்ட ஸ்கர்ட். பேசிக்காக எப்படி தைக்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு லாஸ்டிக் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இதுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, இது ஒரு லாஸ்டிக் ஸ்கர்ட்டுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நான் 1 இன்ச் லாஸ்டிக் தான் போட போகிறேன் இதுக்கு. ஸோ பேபிஸுக்கு தைக்கிறீங்கன்னு சொன்னால் பேபி லாஸ்டிக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ நான் தைச்சி முடிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கர்ட்டில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் பெருசாக வரையில, இடுப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ 1 இன்ச் லாஸ்டிக்கை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். 15 இன்ச்சஸ் தான் வெஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதை விட 15 நான் ஒரு 2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி 8 இன்ச்சுக்கு மாதிரி 8 16 இன்ச் இப்போ நான் வந்து இந்த லாஸ்டிக்கை வந்து 15 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 15 இன்ச் வெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதிலேருந்து 2 இன்ச் கம்மி பண்ணி 13 இன்ச்சுக்கு
லாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 இன்ச்சில் 6.5 இருக்குது. ஸோ 1 இன்ச் லாஸ்டிக் கண்டபடியே நான் 2 இன்ச் குறைச்சி எடுத்துருக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து சின்ன லாஸ்டிக்ஸ் போடுறீங்க பேபி லாஸ்டிக்னு சொன்னால் இதை விட நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் 1 இன்ச் லாஸ்டிக்கை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் போடுற ஸ்கர்ட் வந்து இடுப்பில் ரொம்ப டைட்டாக ஃபுஸாக பிடிச்சிக்கொள்ளும். அதனால் 2 இன்ச் காணும் 1 இன்ச் லாஸ்டிக்கு. இதுவே நீங்கள் 1/4 இன்ச் லாஸ்டிக் போடுறீங்கன்னு சொன்னால் ஒரு 4 to 5 இன்ச்சஸ் குறைச்சாலும் பரவாயில்ல. பேபி லாஸ்டிக்காக இருந்தால் பேபியோட வெஸ்ட்டுக்கு ரொம்ப டைட்னிங் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேபிஸுக்கு ஒரு பட்டு பாவாடை தைக்கிறீங்கன்னாலோ லெஹெங்கா ஸ்கர்ட்டுக்கு மாதிரி ஒரு டிசைனர் ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னாலோ அதை மட்டும் ரொம்ப கன்சர்னாக பார்த்துக்கோங்க. என்னென்னு சொன்னால் லாஸ்டிக் ரொம்ப நேரம் போட்டிருக்கேக்க வந்து அவங்க இடுப்பு பகுதியை வெட்ட பார்க்கும். பெரியவங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 to 3 இன்ச்சஸ் 4 to 5 இன்ச்சஸ் குறைச்சாலும் உங்களோட லாஸ்டிக்கின்ற லென்த் வந்து எவ்வளோ தூரம் இன்ச்சு கொடுக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த லாஸ்டிக்கையும் தைச்சி போட்டு இதை இழுத்து விட போகிறேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லாஸ்டிக் போடைக்க வந்து லாஸ்டிக் வந்து உள்ளுக்கால பிரண்டுறாமல் பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த லாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே வந்து பின்னுக்கு போட்ட பிறகு இது வந்து திரும்பி பிரண்டு இருக்காத மாதிரி இருக்கணும். அதாவது எல்லா பக்கமுமே நேராகவே அந்த லாஸ்டிக் இருக்கணும். இது இப்படியே இருக்கிறனாலும் ஓகே, இல்லை நீங்கள் மிடில் ஒரு தையல் போடுறனாலும் ஓகே. நீங்கள் மிடில் தையல் போட்டிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வடிவாக இருக்கும். ப்ளஸ் அந்த லாஸ்டிக் வந்து அங்கே இங்கே போகாது, அசையாது. ஸோ நான் எப்போவுமே நடுவில் ஒரு தையல் போடுறத தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்டிக்கு நடுவில் தைக்க மேக்ஸிமம் நீங்கள் இழுத்துட்டு தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கர்ட் வந்து அதில் ஃபிட் ஆகிரும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இழுத்து பிடிச்சி தைச்சிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரியான மேலதிக தையல் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே 6 கிளாஸில் இன்னொரு புது விஷயத்தை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான ஒரு குட்டி ஃபேடி ஸ்கர்ட் கிடச்சிட்டுது. Thank you for watching.